ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரஷ்யா பார்த்தீங்கன்னா யூரோப்பை எச்சரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களோட சொத்தை திருடுறீங்க, நீ சரியான திருட்டு பசங்க, இந்த மாதிரி நீங்கள் திருடுறீங்க, இதுக்கு தட்ட பாடம் நாங்கள் பூத்துவோன்ற அளவுக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரஷ்யா பார்த்தீங்கன்னா டெனிப்ரோன்ற ஒரு பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது உக்ரைன் சொல்லியிருக்காங்க, இது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குது, இதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ஒரு முந்தினத்து ஒரு கிளைம் வச்சாங்க. இந்த மாதிரி ஸ்டார்லிங்கை பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கு எலான் மஸ்க் ஸ்டார்லிங்கை வித்துட்டாருன்ற அளவுக்கு கிளைம் பண்ணாங்க. அதுக்கு இன்றைக்கி எலான் மஸ்க்கும் ரஷ்யாவும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, கிரெம்ளின் மாளிகையும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்ற பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இன்றைக்கி டெனிப்ரோன்ற பவர் பிளான்ட் அட்டாக் பண்ண தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கி பார்த்தீங்கன்னா 720 நாள் ஆயிடுச்சுங்க இன்னையோட சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசோசியான்ற பகுதி தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளான்ட் இருக்குது. அந்த பவர் பிளான்ட்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டர் இருக்குது அந்த டேமோட சேர்த்து. அந்த டேம் முதல்ல இப்போ உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு அதை கட்டினாங்க. 1927 ஆரம்பித்து 1932 முடிச்சிட்டாங்க. ஆனால் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மன்ஸே பார்த்தீங்கன்னா அதை கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இழப்பீடு காரணமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை டேரெக்டாக அந்த பவர் பிளான்ட் அந்த டேம் பார்த்தீங்கன்னா 1944 1950 அந்த கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேயே மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் இருக்க டெனிப்பர்ன்ற ரிவரில் இருக்க அந்த டெனிப்ரோன்ற பவர் பிளான்ட் தாங்க. உக்ரைனுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்ணி சப்ளை ஆகட்டும், அவங்களோட கரண்ட் ஆகும், எல்லா தேவைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உக்ரைனுக்கு. அந்த இதை குறிப்பாத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சிருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பவர்லாம், எலக்ட்ரிக் சப்ளைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணணும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தோட குடிநீர் தேவைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்லேருந்து போகிற இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது மேலே நம்ம கை வச்சா தான் உக்ரைனை நல்லா தாக்க முடியுன்றக்காண்டி ரஷ்யா இது கை வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உக்ரைனும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறையா பவர் பிளான்ட் இல்லை, ரஷ்யாவோட நிறையா சேதப்படுத்தியிருக்காங்க ட்ரோன் மூலிமா. ஆனால் இந்த அடியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ட்ரோன் போய் அட்டாக் ஆயிருக்கு. அதில் 16 நாங்கள் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட இது நாங்கள் அதை 16 நாங்கள் வீழ்த்திட்டோம். ஆனால் மீதி இருக்கிற இது பார்த்தீங்கன்னா எங்களோட அணுநிலையத்தில் சேதப்படுத்திடுச்சு அப்படின்ற அளவுக்கு உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யாருமே உயிரிழக்கலை, ஒரு கேஷுவாலிட்டி கூட நடக்கலை. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. அவங்க ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க, கட்டாயப்படுத்தி ஸ்கூலை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல்னால பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களோட குடிநீர் தேவைக்காகட்டும், மக்களோட எலக்ட்ரிசிட்டி தேவையாகட்டும், இது மாதிரி நிறையா இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்ற அளவுக்கு உக்ரைன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதில் மேலே என்ன பார்த்தீங்கன்னா, உக்ரைனும் ரஷ்யாவும் மாற்றி அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க கடந்த மாதங்களாக பார்த்தீங்கன்னா. அதில் முக்கியமாக அவங்க தாக்குறது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி செக்டரும் மிலிட்ரி செக்டர் இது மாதிரி தான் தாக்குறாங்க. அது போக அவங்க தாக்குறதுல பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாக்குறதுல பார்த்தீங்கன்னா ஜிர்கான் ஒரு புதிய மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் வச்சு தான் தாக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு உக்ரைன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிர்கான் பார்த்தீங்கன்னா சப்மரிலேருந்து வரும், ஆன்டி ஷிப்லேருந்து வரும், அடுத்து லேண்ட் தலைவலிவாக அவங்க அந்த மிசைலை இயக்கலாம். ஸோ அதை புதுசாக ரஷ்யா இது பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற அளவுக்கு உக்ரைன் இது வச்சுருக்காங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மரியா ஜக்கரோவா, ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளர் மற்றும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாரின் மினிஸ்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு நாடுகளை பார்த்து எச்சரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் எங்கள் சொத்தில் திருடுறீங்க, அதனால் நீங்கள் உங்கள் பேர் திருடு தான் சொல்ல முடியும். அதுவும் $100 மில்லியன் மதிப்பில் ரஷ்ய சொத்தை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூட்டணி சேர்ந்து நீங்கள் திருடுறீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இதுக்கு உண்டான இதை நீங்கள் விளைவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அது எதுக்காண்டி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மறுகட்டமைப்புக்காண்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சொத்தில் இருந்த ஓலிகார் சொல்லுவாங்கள்ல, அவங்களோட சொத்துலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பிய யூனியன் இந்த மாதிரி இடத்துல அமெரிக்காவில் இது மாதிரி பல நாடுகளில் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த சேர்த்து வச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு $300 பில்லியன் பார்த்தீங்கன்னா அந்த டாலரில் இருக்க மதிப்பு உள்ள சொத்தை விற்று அதை நாங்கள் உக்ரைன்கிட்ட கொடுக்க போகிறோன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டாலே பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க, மரியா ஜக்கரோவா என்ன சொல்கிறாங்கன்னா, இது திருட்டு, அதாவது நீங்கள் திருடுறீங்க, இந்த திருடர்கள் மீதான அணுகுமுறை தான் இனிமேல் நாங்கள் காட்டுவோம். அதாவது எங்கள் சொத்தை நீங்கள் திருடுறீங்களா, இதுக்கு போல் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது, அதை நாங்களும் பார்த்துக்குவோம், எங்களுக்கும் அந்த மாதிரி இது பண்ண தெரியும், ஆனால் அதை நாங்கள் பண்ண போகிறதில்ல, அதனால் இது போன்ற செயலில் நீங்கள் மேல் ஈடுபடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய காட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எஸ்டோனியா வேறு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட உளவுத்துறை சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா இன்னும் 10 வருஷம் கழிச்சு யூரோப்பிய யூனியன் நேட்டோவையும் சார்ந்த நாடுகளை
ரஷ்யா தாக்க போகிறதா வந்து அவங்க உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ போயிட்டுருக்க சண்டையே வந்து முடியலை. இன்னும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிறத வந்து ரஷ்யா எஸ்டோனியா சொல்லியிருக்காங்க. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யா வந்து அவங்களோட மிலிட்ரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி போரை வந்து நீண்ட காலம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாங்க. அப்படின்ற அளவுக்கு எஸ்டோனியாவோட உளவுத்துறை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அவங்க நியூஸில் விட்டுருக்காங்க. சரி வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் வந்து நீங்கள் ரஷ்யா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உக்ரைன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ரஷ்யா வந்து சொல்கிறாங்க. உக்ரைன் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம், ஆக்குபைடு டோன்ஸ்க் ரீஜியனில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். உங்களை வந்து 83வது அசால்ட் பிரிகேட் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைன் சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் நாங்கள் வந்து எதுவுமே வந்து இந்த மாதிரி வந்து பொருளை வந்து வாங்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. எலன் மஸ்க்கும் அதே தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து எங்களோடதுலேருந்து நாங்கள் போகவே இல்லைன்றளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மேலும் பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் ஸ்டார்லிங்க் வந்து அரேப் கண்ட்ரிஸ் மூலிமா வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைன் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எது உண்மைன்றது வந்து அவங்க கடைசியாக கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுன்றது யாருக்கும் தெரியல. ஆனால் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரொம்ப கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட தாக்குதல் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அக்யூரேசியாக வந்து அவங்க தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ அதான் மையமாக வச்சு தான் அவங்க வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் வந்து நாங்கள் யூஸ் பண்ணதை வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணதை நாங்கள் வந்து ஊடுருவி பார்த்தோம். அதில் தான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சோன்ற அளவுக்கு வந்து உக்ரைன் வந்து கிளைம் வைக்கிறாங்க. சரி ஓகே, பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதோட இந்த காலநிலையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.